ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பிராண்ட் நியூ எபிசோடில் தான் இருக்கோம். என்ன கேம்னா God of War 4. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆல் ரைட், நம்ம பார்த்தீங்கன்னா எபிசோட் 13. ஸோ நம்ம 13 எபிசோட் வந்துட்டோம். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸில் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல் ரைட், ஹியர் வி கோ. ஆல் ரைட் கைஸ், நம்ம லாஸ்ட் டைம் வேற லெவலில் ஒரு உண்மையான சம்பவத்தை நம்ம அட்ரியஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அவன் வந்து ஒரு காட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டுக்கிறான். அவனே நான் உன்ன மாதிரிலாம் கிடையாதுடா, ஆனால் ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு யூனிக் ஸ்டைல் இருக்கு. நான் வந்து அப்பா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னா எனக்கு நிறைய அபிலிபிலிட்டிஸ் கிடைக்குமா அப்படின்னா, உனக்கு ஆல்ரெடி நிறைய அபிலிட்டிஸ்லாம் இருக்குடா. உன்னோட ஃபைட்டிங்லாம் வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கு. இவ்வளோ சின்ன வயசுல நீ உண்மையிலேயே ஒரு வேற லெவல்ல இருக்கிற பவர் உள்ள ஒரு காட் தான். ஸோ நான் என்னோட காடுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் அப்படின்றா, ராக் அண்ட் சென்ட்ரிக் தெரியுமா, ஃப்ரேயாக் தெரியுமா அப்படின்னா, ஒருவேளை பால்டருக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிடு, அவங்களுக்குலாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, நீ அவன்கிட்ட சொல்லாத அப்படின்றான். அவனுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னா, பால்டர் நான் முதல்ல எப்போ தெரியுமா பார்த்தேன், உங்கள் அம்மாவோட ஃபியூனரல், அதாவது சுடுகாட்டில் வந்து புதைக்கும் போது அப்போ தான் வந்து நான் பார்த்தேன். அதாவது எரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆச்சுல, அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், நம்ம டியர் டெம்பிள், அதான் நம்ம லாஸ்ட் டைம் நம்ம இங்கே தான் வந்தோம். அட்ரியஸ்க்கு வந்து வேற லெவலில் காயப்பட்டுருச்சு. ஸோ நம்ம அதை கண்டினியூ பண்ணிடலாம் கைஸ். இங்கே தான் வர வேண்டிய இடம், மறுபடியும் போயிடலாம். ஆல் ரைட், ஹியர் வி கோ. படிடா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரிடில். டெத்தை வந்து சால்வ் பண்ணுச்சுன்னா அப்புறம் டுமாரோ வந்து ஸ்விங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ரிடில். அண்ட் இந்த ரிடிலுக்கு உண்டான கேள்வி, அதாவது பதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும் அண்ட் தேடிடுவோம். ஸோ மேலே கலர் கோல்டு கலர் காம்பஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மிகப்பெரிய பிரம்மாண்டமான பசில் இருக்கும். அண்ட் இந்த எபிசோடு ஃபுல்லாக பசிலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரைட், ஸோ இது வெளியே வந்த பாதை, அந்த சைடு எதுவும் ஆன்சர் இல்லை. இந்த டெம்பிளை சுற்றி எங்கேயாவது ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணிடலாம். ஓகே, அவன் மறுபடியும் அதே தான் சொல்கிறான். கண்ணு முன்னாடி தான் இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரில. ஆல்ரைட், இது நம்ம ஓப்பன் பண்ணினா என்ன வரும்? மறுபடியும் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மறுபடியும் ஓப்பன் பண்ணால் இந்த சைடு, அதாவது சுற்றிட்டு இந்த சைடு வந்துட்டோம் போல். அந்த உள்ளே போயிடலாம் கைஸ். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ விட இங்கே எங்கேயாவது தான் இருக்கும், பார்த்துருவோம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறான்னா, ஓகே, ஆப்போசிட்டில் ஒரு எழுத்து மாதிரி இருக்குது, அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சைடு எதுவும் இல்லை, அப்போ அதாக தான் இருக்குங்க. ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது பாருங்க, அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இதுதான் அது ஆன்சரா? அது வந்து எர்த், அதாவது பூமின்னு சொல்கிறா. சோல் ஆஃப் டெத், அதாவது மரணத்தின் அடிப்படை அப்படின்னு சொல்லி ஒரு வேற லெவலில் ஒரு ரிடில். ஓகே, இங்கே பாருங்க, அவன் ஆன்சரை கண்டுபிடிச்சோன்னே அந்த சர்க்கிள்லாம் வந்து அப்படியே ஆகுது. ஐ திங்க் இது லிஃப்ட்னு நினைக்கிறேன். லிஃப்டே தாங்க. அல்ஃபைமோட காடாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை அவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்குமோ? அது வந்து ஒரு நல்ல ஒரு பாடம் அவங்களுக்கு. நீ அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு வந்து நீ ஒரு பாடமாக இருந்த, அவங்களுக்கு தெரியாது நீ ஒரு கடவுள்னு சொல்லிட்டு. அல்ஃபைமில் அந்த லைட்டு தேசத்தில் போயிட்டு சண்டை போட்டாங்கள்ல. ஸோ அட்ரியஸ் வந்து ஒரு காடாக இருந்தால் அவங்க வந்து இவனை பார்த்து பயந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். ஆனால் கவலைப்படாத, நீ வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்போ வேற லெவலில் ஆயிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றான். கைஸ், அங்கே பாருங்க, இந்த செவத்துலலாம் ஏதோ ஒரு ஸ்டோரி பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்கு, ப்ராஃபஸி. எனக்கு தெரிஞ்ச ஒரு காட் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக சமாதானமான ஒரு அமைதியான ஒரு கடவுள். அவர் வந்து வேற லெவலில் இருந்தாங்க. அப்போ வந்து நல்ல கடவுள்லாம் இருந்திருக்காங்க போல. கண்டிப்பாக அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனால் சில நல்ல கடவுள்கள்லாம் இருக்காங்க, கடவுள்கள். ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மெம்மியர் சொல்கிறான். இந்த இடம்லாம் நான் பார்த்ததில்ல. ஸோ
டியர் வந்து எங்கேயோ டிராவல் பண்றானா. ஸோ டியரை வந்து எல்லாரும் ஒரு பெரிய ஒளியா நினைச்சு அந்த ஊர் மக்கள்லாம் வந்து கும்பிட ஆரம்பிச்சாங்களாமா. அவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போனா அந்த இடமே வந்து வேற லெவல்ல ஒரு ஒளியான இடமா மாறிடுமாமா. ஸோ அது வந்து டியர் வந்து ஒரு கடவுளா வந்து புடுங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே டியரை வந்து சாமியா கும்பிட்டு அந்த டியருக்கு தேவையான கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து காணிக்கை மாதிரி செலுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டியருக்கு என்னதான் ஆச்சு? ஓடின் வந்து மிட்கார்டுக்கு வந்தாரு. டியர் வந்து ஒரு அந்நிய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஆனா வந்து ஒரு புக்ல ஒரு மந்திரம் மாதிரி இது பண்ணி டியரை வந்து ஒரு இடத்துல மாயாஜால இடத்துல கட்டி போட்டாங்க. ஸோ அதனால டியர் எங்க போனான்னு தெரியல. ஸோ ஓடின் வந்து என்ன சொன்னான்னா, இவன் வந்து பல வருஷமா இனி வந்து அடிமையா தான் இருக்கணும், யோட்நாமுக்கு வந்து இனிமே வரவே கூடாது. ஏன்னா டியர் வந்தானா வச்சுக்கோங்களேன், டியர் வந்தானா ஓடின் யாரும் கும்பிட மாட்டாங்க. ஓடின் வந்து ஒரு மாதிரியான கடவுள். ஏன்னா அவன் வந்து ஜனங்களுக்கு வந்து அவ்வளோக்கு நல்லது பண்றதில்ல. ஜனங்க ப்ரேயர் பண்ணாங்கன்னா அது வந்து ஓடின் செவி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெம்மேரி சொல்றான். ஸோ அதனால தான் டியரை இது பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த ஸ்டோனு இதாத்தான் இருக்கும், டியர்ஸ் வால்ட். ஸோ டியரோட மணிப்பரிசு மாதிரி டியரோட வால்ட். ஸோ டியருக்காக பாருங்க எவ்வளோ பெரிய கோயிலே கட்டியிருக்காங்கன்னு. ஓ ஸோ ரிங்கு மாதிரி, இது என்ன லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் வர ரிங்கு மாதிரி வருது, நேச்சுரலாக இருக்குது பார்க்க அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஸோ என்னாச்சு இப்போ என்ன பண்ணணும்? ஆல்ரைட், ஸோ அங்கே ஏதோ பவர் சோர்ஸ் மாதிரி வருது. ஓ இங்கே பாருங்க, இது வந்து அந்த எல் ஆஃப் எக்ஸைலா அந்த எல் ஆஃப் அந்த இது அந்த ஃப்ளேமை வச்சு இது எடுக்க முடியும். ஆல்ரைட், ஓ ஓகே இழுத்தாச்சு. விண்ட் ஆஃப் ஹெல், விண்ட்ஸ் ஆஃப் ஹெல். ஓ விண்ட்ஸ் ஆஃப் ஹெல்லா? நீ வந்து சிக்கா இருக்கும்போது, உடம்பு சரியா இல்லாமல் இருக்கும்போது உங்கள் அப்பா வந்து நரகத்துக்கு போய் அந்த பவர் எடுத்துகிட்டு வந்தார். என்னது என்ன சொல்கிறீங்க? பிராக் அங்கே இருந்தானா? ஆமாம், பிராக்கும் தான் அங்கே இருந்தான், உங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த பவர் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இது கேள்வி கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ஆல்ரைட் கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு காம்பஸ் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பசிலில் தான் இருக்கும். ஸோ இந்த பசில் தான் இருக்கலே காட் ஆஃப் வார்லே இருக்கலே கொஞ்சம் டஃப்பாக அப்படின்னு பார்த்துருவோம். ஆமாம், கோல்டு கலரில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அண்ட் இங்கே எங்கேயாவது என்ன பண்ணணும் ஆக்சுவலி? ஸோ அதுதான் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த விண்ட்ஸ் ஆஃப் ஹெல் எங்கே வைக்கணும்? இங்கேருந்து எடுத்து வேறு எங்கேயாவது வைக்கணுமா? நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஆல்ரைட் கைஸ், அண்ட் இங்கே ஒரு டோர் மாதிரி போகுது. இந்த டோரை ஓப்பன் பண்ண முடியுமா? இல்லை, லாக் இருக்குது. ஓ ஓவர் இயர், இங்கே வாங்க அப்படின்றான். வந்துட்டேன் மகடி. ஓகே, ஸோ முன்னாடி ஏதோ இருக்குது, ரூம் மாதிரி ஏதோ உள்ளே போகுது. ஓ ஓகே ஓகே ஃபைன் ஃபைன், இந்த உருண்டை ஸோ இதில் தாங்க வைக்கணும், கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்ரைட், இப்போ மறுபடியும் போயிட்டு அந்த விண்ட்ஸ் ஆஃப் ஹெல்லை யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இங்கே தான் இருக்குது அண்ட் யூஸ் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சைடில் டைம் ஓடிட்டுருக்கு. விண்ட்ஸ் ஆஃப் ஹெல் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அந்த செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் போடு, வேறு லெவல். ஸோ இதை நம்ம அன்லாக் பண்ணிட்டோம். ஓ சக்கரை மாதிரி வந்திருக்கு. ஓகே, அன்லாக் பண்ணிடலாம். ஓ ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்லி மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அட்ரே சொல்கிறான். ஆல்ரைட், லெட்ஸ் டூ திஸ். ஸோ இங்கே ஏதோ இருக்குங்க, கோல்டா. இந்த இடமே பார்த்தீங்கன்னா டியர்ஸோட வால்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டாலே நிறைய இருக்குங்க, இந்த கோல்டு ஃபுல்லாக. ஸோ என்டியூரஸ் ஏதோ சொன்னார், அது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டன் டேஸில் வந்து இன்னி அதை வந்து, அதாவது இந்த நகைகள் வைரங்கள் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்நியர்கள் வந்து இந்த குகைக்குள்ளே பூந்து அத்திமீறி இதை திருட பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து போர் கொண்டு வந்தாங்க. ஆனால் யாருமே இந்த இடத்த வந்து சால்வ் பண்ண முடியல, இந்த இடத்துக்கு வர முடியல, அதுக்கு தேவையான பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்களோட எலும்புக்கூடலாம் நிறைய தெரியுது. ஓகே, ஸ்லோ பேசேஜ். அவன் அட்ரஸுக்கு எப்பவுமே கீழே போயிடுவான். அட்ரஸ் சொல்கிறான், அப்பாவுக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த வாட்டை அப்படின்னு சொல்லி சைடில் அட்ரஸ் உள்ளே பூந்துட்டான். நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோம். அண்ட் நம்ம இந்த பஸ்ஸில் இது பண்ணாதான், நம்ம கரெக்டாக இது பண்ணாதான் நம்ம அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போக முடியும் கைஸ்.
கைஸ் நம்ம சேனலில் காட் ஆஃப் வார் கம்ப்ளீட் சீரிஸாக போட்டுக்கிறோம். நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்ட் பை பார்ட்டாக இருக்கும். இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த பசிலை தான் பார்க்க வந்தேன், இந்த எபிசோட தான் கண்டினியூ பண்ண வந்தேன்னா நீங்கள் இதையே பார்த்து கண்டினியூ பண்ணிக்கலாம் கைஸ். ஆல் ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது நான் முன்னாடியே சொல்லி ஆகணும். உங்களோட சப்போர்ட் நிறையா இனி போக போக நிறையா இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் பிஜிடியை வேறு லெவலில் அப்கிரேட் பண்ணி கொண்டு போகலாம். ஆல் ரைட், ஹியர் வி கோ. ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கோடாலி வந்து கரெக்டாக அதில் படம் மாட்டேங்குது. ஸோ படம் மாட்டேங்குதுன்னா நம்ம டாஜ் பண்ணியே போயிடலாமா? அவ்வளோதான், டாஜ் பண்ணியாச்சு. வந்தாச்சுங்க டாஜ் பண்ணி. ரைட். ஸோ மண்டை என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, மம்மியார் பார்த்து போங்க, அது சுத்தலை மண்டை தனியாக கண்டு விழுந்துரும் போல் அப்படி சுற்றுது. ரைட் கைஸ், லெட்ஸ் கோ, போயிடலாம். ஓகே, ஸ்டோரி வந்துருச்சு அப்படியே. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அற்புதம். அங்க பாருங்க, என்னடா பார்த்த? ஸோ ஒட்டுமொத்த டியரோட வால்ட், அதாவது ஒட்டுமொத்த நகைகள், வைரங்கள், வைரோடியர்கள் எல்லாமே இந்த ஒரே ஒரு வால்ட்டுக்குள்ள தான் இருக்கு போல எல்லாமே. இதுல ஏதோ இருக்குங்க, பானமா? ஸோ அவங்க கிரீக், அதாவது கிரீக் மெட்டாலஜி, ஸோ அதுலேருந்தே வந்து இந்த பானங் ஜூஸ் மாதிரி இருக்கும். அது வந்து ஜூஸா இல்லை அவங்க சரக்கா என்னன்னு தெரியல. அவரோட அந்த ஸ்மெல் இன்னி வருது. இங்கே பாருங்க, இந்த மண் சட்டி பானையில் கிரேட்டோஸ் மாதிரியே ஒருத்தர் இருக்காங்க. ஏதோ ஒரு பானைங்க, அவன் ஹிஸ்ட்ரி ஏதோ சொல்லுதுங்க. இந்த பிளேட்ஸ் ஆஃப் கேயாஸ் அது கையில் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பானையில் இந்த சைடு கிரீக்கோட படம், வரைபடம் வரைஞ்சிருக்கு பாருங்க. ஓ மை காட், அவன் பாருங்க மண்டையில் சட்டியை போட்டு வந்திருக்கான். என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? தன்னோட பையன் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கீழே போட்டாரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டுக்கிறோம், திசை திரும்புகிறோம். நம்ம இங்கே எதுக்கு வந்தோடனே நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம வச்சுட்டு நம்ம வேலையில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டஸும் சொல்லிட்டாரு. ஆல்ரைட். ஸோ அவன் பையனுக்கு தெரியாதுங்க, அதையும் நீ எடுத்துக்கோ. ஸோ ஆல்ரைட், பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐ இருக்கு. நம்ம இப்போ கேட் திறந்து வெளியே போகணும். ஸோ என்னோட வந்து டெசர்ட் லேண்ட், அதாவது பாலைவனம் மாதிரி ஒரு உலகம், அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப தூரமான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அங்கே வந்து காட்ஸ்லாம் இருக்காங்களா, ரொம்ப நிறைய அதிக காட்ஸ்லாம் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மெம்மியர் வந்து அட்ரிஸ் கிட்ட சொல்கிறாரு. ஆல் ரைட் கைஸ், ட்ராகர்ஸ் வந்துட்டானுங்க, போட்டு போலந்துடலாம். போடு, வேற லெவலு. இந்த வாங்கிக்கோ. என்னடா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீ வரலையே நினச்சேன். இந்த வாங்கிக்கோ, போடு. அட்ரிஸ் வேற லெவல் காம்பட். இந்த வாங்கிக்கோ, பவர் யூஸ் பண்ணிடலாம். ஆல் ரைட், போடு, ஸ்விங் ஷாட், டாஜ் பண்ணிரு. ஆல்ரைட், பிளாக்கு. இந்த வாங்கிக்கடா, ஓடு. அடிச்சடியில் எல்லாம் தெரிச்சானுங்க பாருங்க. ராத் ஆஃப் த வுல்ஃப், ஓடு. ஓகே. ஸோ ஃப்ளேமபிள் பண்ணுறக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த வாங்கிக்கோ, வேற லெவல். ஓகே, பின்னாடி ஒருத்தருக்கா, பின்னாடி ஒருத்தன். ஓகே. ஸோ இந்த கொடாலி. ஓகே, டாஜ் ஆகிட்டாங்க. இந்த போடு, அவ்வளோதான். ஸ்விங் ஷாட், போடு. பிளெஸிங் ஆஃப் ஃப்ராஸ்டடா, போடு போடு போடு, வேற லெவல். பிளெஸிங் ஆஃப் ஃப்ராஸ்டில் சரியான பவர், இம்ப்ரெசிவ். ரொம்ப அற்புதமாக 2 பேர் சண்டை விட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த மெம்மியர் சொல்கிறாரு. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா அதே தான் நீங்கள் பார்க்குறீங்களா? அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் அந்த அந்த பானை மாதிரி இருந்துச்சுல்ல. ஸோ என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து அந்த பானையில் எழுதிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அது யாரோ வந்து உங்ககிட்ட சாரி கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? உங்கள் ஃபீலிங்ஸில் வந்து நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கள, அதெல்லாம் ஏன் நீங்கள் கீழே போட்டு உடைக்கிறீங்க? எனக்காவது காட்டியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அட்ரஸ் சொல்கிறான். கிரேட்டஸ் பற்றி உங்களுக்கு தெரியும்ல. ஏய், ஸோ செகண்ட் ரிங் வந்து ஃபஸ்ட்டு மாதிரியே அது வந்து திசை திரும்பினா கரெக்டாக உன்னால் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேரும் சொல்கிறான். ரைட், அந்த செகண்ட் ரிங் கரெக்டாக வரும்போது நம்ம அதை பிடிச்சிடலாம்.
ஃபர்ஸ்ட் ரிங்கை நம்ம சால்வ் பண்ணிட்டோம், செகண்ட் ரிங்கையும் சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பிடிச்சாச்சு. ஓகே, எங்கே பசில் இதான் இங்கே தான் இருக்குது. ஓடிடலாம். லெட்ஸ் கோ. இங்கே வச்சிடலாம். ஓ, இவன் குறுக்கால வந்துட்டான். நீ ஏன்டா குறுக்கால வந்த? ஆனாலும் அதை செத்துருச்சு. அவ்வளோதான், வச்சாச்சு. 10 செகண்ட்ஸ்குள்ளே அடிச்சு பொழந்தாச்சு. ஆல்ரைட், இந்த வாங்கிக்கோ, ஓடு. இங்கே பாருங்க, எனக்கு வந்து ஒரு உண்மை தான் எனக்கு தெரியணும்னு நினச்சேன். ஸோ உங்களோட ஃப்யூச்சரோ இல்லை பாஸ்ட்டோ வந்து அது தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு வந்து எந்த ஒரு வகையிலையும் நீ பாதிக்கப்படுத்தாது, ஹர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்றான். ஓகே, என்னால் இது பார்க்க முடியாது, நீங்கள் வேறு லெவலில் இந்த பசிலை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குட் லக் சொல்கிறாரு மெம்மேரு. ஆல்ரைட் கைஸ், ஸோ இது பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையே ஒரு பங்கமான பசில். இதை நம்ம ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணலன்னா நம்ம தலை துண்டா போயிடும். ஆல்ரைட், ஃபைன், க்ராஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஓகே, ஸோ இங்கேருந்து இது போகணும். ஆல்ரைட், இப்போ போயிடலாம். ஓடிடலாம். அவ்வளோதாங்க. ஸோ இங்கே ஒரு 3வது கண்ணு. ஸோ இந்த 3வது கண்ணை வந்து நம்ம ரிப்பீல் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த 3வது ரிங்லேருந்து அந்த பவர் எடுத்தாகணும். அந்த 3வது ரிங் எங்கே இருக்குன்னா ரொம்ப டாப் ஆஃப் த மேலே சீலிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது பாருங்க, இது வந்து வேர்ல்டு ஜெயின்ஸு அப்படின்றான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பகலும் இரவும் சேர்ந்த ஒரு ஓநாய்கள் மாதிரி. ஸோ இதுங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா ராக்னராக்கு வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்கள் வந்து கடவுளாக இருக்கும் போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்களா? நிறைய புது இடங்கள்லாம் போய் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி மெம்மியர்கிட்ட கேட்குறான். அம்மாவும் கடவுளாக இருந்திருந்தா இன்னி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இல்லைனா அம்மாவோட கிஃப்டாக கூட இருக்கலாம். அது வந்து ஒரு மோட்டர்லாம் இருக்கிறது வந்து அம்மாவோட கிஃப்டாக கூட இருக்கலாம். ரைட். ஸோ நான் வந்து வேற எந்த ட்ராப்பும் நான் பார்க்கல. ஓகே, வின்ஸ் ஆஃப் ஹெல் வந்து வேணும்னா பால்கனிக்கு போகணும். அந்த பால்கனிக்கு போகிறது எப்படின்னு தெரியல. ஓகே, நம்ம சுற்றி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்த வழி. ஆல்ரைட், மறுபடியும் உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்தா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். பால்கனிக்கு போகணும், மேலே போகணும். மேலே போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் கைஸ். அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா ஏதாவது பசில் இருக்கும், ஏதாவது பவர்ஸ் கிடைக்கலாம். ஆல்ரைட், ஓகே. ஸோ இந்த வழியே நம்ம போய் பார்த்துருவோமா? இது வந்த வழி தான், ஆனால் ஏதோ ஒரு இதை நம்ம மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருக்கா மேலேயும் எதுவும் இல்லை. ரைட், 2 பசில் டோர் இருக்குது. இதுலேருந்து எடுக்க முடியாது. ஆமாம், அதுலேருந்து வைக்க தான் செய்ய முடியும், எடுக்கலாம் முடியாதுல்ல. ஸோ ஒரே ஒரு ரிங்கு மட்டும் சுற்றிட்டு இருக்கு. 2 ரிங்கு நம்ம வச்சாச்சு. ரைட், ஸோ இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஏதோ ஒரு வழி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. ஓகே, இங்கே தான் இருக்கானுங்க. போட்டு பிறந்துடலாம். திடீர்னு வந்தான் பாருங்க, டர் ஆகிட்டாங்க. பக்கீர்னு ஆகி போச்சு. சுற்றிட்டு இருக்கிற நேரத்தில் கரெக்டாக வந்துட்டானுங்க. ஃபயர் போடு, வேற லெவல். ஃபயர் ஸ்விங்கு தாண்டா உங்களுக்குலாம். ஓகே, ஸோ இங்கே ஏதாவது இருக்கும் போல். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த இடம். ஓகே, பாஸ் பண்ணு. ரைட், ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அதை எடுத்துடலாம். இப்போ ஒன்றா போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், போயிடுச்சு. ஃபைன். ஓ, இங்கே பாருங்கள், நான் தான் சொன்னேன்ல இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, பசில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஸோ KRD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் 3 இது இருக்குது. ஏய் கைஸ், ஒரு நிமிஷம், நான் உள்ளே ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ளூ கலரில் ஏதோ ஒன்று தெரியுதுங்க. ரைட், எங்கேயோ பார்த்தேன். ஓகே, பிடிச்சிட்டேன். அது இங்கே தான் எங்கேயோ இருக்குது, ப்ளூ கலரில். இப்போ வரும் பாருங்க. வந்துருச்சு. இதை நம்ம கரெக்டாக அடிக்கணும். ஏமிச்சு அடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது எடுத்தாச்சு. அண்ட் 2வது 3வது நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் கைஸ். ரைட், இதை பாஸ் பண்ணிடலாம். இந்த சைடு எங்கேயாவது இருக்கா? இந்த சைடு இல்லை. ரைட், ஃபைன். ஸோ வேறு பக்கம் தான் எங்கேயாவது இருக்கும். ரைட், நம்ம இது கரெக்டாக ஷேப் பண்ணி அதை டைமிங்கில் வந்து இது பண்ணிடலாம், சிங்க் பண்ணி விட்டுறலாம். இல்லாட்டி நம்ம சிங்க் ஆயிரும். ரைட், ஓகே. ஸோ இந்த சைடு இல்லை, ஓடிடலாம். ஆல்ரைட், ஸோ இந்த சைடு இல்லை கைஸ். ஸோ வேறு எங்கேயாவது இருக்கும். ஓகே, இதை இங்கே இருக்கு பாருங்க 2வது.
போடு. அவ்வளோதான். 2 வந்து இங்கேயே இருக்குன்னா 3வது இந்த இடத்துல தான் எங்கேயாவது இருக்கும். ரைட், ராத் ஆஃப் ஃப்ளேம். பாருங்க அந்த கோடாலி எப்படி எரியுதுன்னு ராத் ஆஃப் ஃப்ளேமில். ஸோ 2-3 பவர்ஸ் இருக்குது அந்த கோடாலியில். ராத் ஆஃப் ஃப்ளேமும் வரும் அண்ட் ஐஸ் பிளெஸிங் ஆஃப் ஃப்ராஸ்ட் அதுவும் வரும். ரைட், ஸோ இந்த கல்லுக்கு மேலே தான் இங்கே எங்கேயோ ஒன்று இருக்குங்க. அதான் தேடிட்டு இருக்கிறேன். ரைட், ஸோ நல்லா சுற்றி பார்த்தா எங்கேயாவது கிடைக்கும். இதை பார்த்த மாதிரி இருக்கா இல்லை எப்படி? எங்கேயாவது இருக்குங்க. கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனால் டக்குன்னு அது தெரியாதாக்கு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக சில இதெல்லாம் ப்ளூ லைட் எரியுது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து ஒரு ப்ளூ மாதிரி தானே இருக்கும். இதுவும் ஒரே மாதிரி இருக்குங்க. ஆல்ரைட், இன்சைடு எதாவது இருக்கா? எதுவும் இல்லை. அட்ரஸ் பாருங்க, திடீர்னு வந்து ஏன்டா பேய் மாதிரி வந்து நிற்கிற ஒருத்தர் திடீர்னு வந்து நிற்கிறாயா. ஆல்ரைட், ஸோ இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். 2த்தையும் நம்ம சிங்க் பண்ணோம். ஐ திங்க் நம்ம ஜிக்ஜாக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். மேபி அதில் கிடைக்கலாம். ஓகே, இது மேலே நிற்க வச்சிடலாமா? ஓகே, மேலே நிற்க வச்சிடலாம். ஓகே, நீ நில்லு. இந்த சைடு ஏதாவது இருக்கா? இங்கே தாங்க எங்கேயோ இருக்கும். அந்த இது இல்லைனா இந்த சுற்றி வட்டாரத்தில் தான் எங்கேயோ இருக்கும். பார்த்துடலாம், ஏன்னா இந்த பசில் எடுக்காமல் நம்ம போகிறதில்ல. இப்போ எப்போ மூடுதுன்னு பார்ப்போம். ரைட், ஓடியலாம். இந்த சைடு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துடலாம். ஓகே ஓகே, எங்கே போச்சு? ஓகே, நம்ம ஒரு சுற்றிட்டு வந்துடலாம் கைஸ். பசில் எங்கேயாவது இருக்கும். இங்கே பாருங்க, எவ்வளோ இடங்கள், எவ்வளோ அங்கங்கள். எனக்காக நில்லுங்க. அதெல்லாம் நிற்க முடியாது. ஆல்ரைட், இந்த சைடு வந்து பார்ப்போம். இந்த இடத்துல ஏதோ தெரியுத மாதிரி இருக்கு. ஓகே, பார்த்துட்டேன். ஃபைன். அங்கே இருக்கு பாருங்க மேலே. மிஸ் ஆயிடுச்சுரா. ஓகே, இப்போ கரெக்டாக அடிச்சிடலாம். இந்த வாங்கிக்கோ. ஃபைனலி 3க்கு 3 எடுத்தாச்சு. நான் அந்த பெரிய பவர் எங்கேயாவது இருக்கும், அதை போய் எடுத்துடலாம் கைஸ். பவரா இல்லை என்ன கிடைக்குதுன்னு தெரில. ஓகே, ஓடிடலாம். ஓடியாச்சு. அம்மா, ஜஸ்ட் மிஸ். ஆல்ரைட், ஸோ இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஈடன் ஆப்பிள் வேற லெவலுங்க. அப்கிரேட் ஆயிடுச்சு பாருங்க. ஹெல்த்து இன்னும் கொஞ்சம் பவர் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ன் தான் கிடைக்கணும். ஹார்ன் கிடைச்சா ரேஞ்ச் பவரும் இன்னும் கொஞ்சம் வேற லெவலில் அப்கிரேட் ஆயிரும். ஹெல்த் ஆல்மோஸ்ட் அப்கிரேட் ஆயிடுச்சு. ஓடிடலாம். ஓகே, இன்னொரு பசில். இந்த இடத்துல சங்கு சக்கரை சுற்றுது. இப்படி தான் நம்ம வெளியே போய் ஆகணும் கைஸ். ஸோ இதை வந்து எல்லாமே ஒரே லெவலாக வச்சு விட்றலாம் இந்த வாட்டி. அப்போ தான் அது கரெக்டாக சுற்றும் ப்ராப்பராக. வச்சாச்சு. ஃபைன். ஓகே. 2வதும் சுற்றுது. அதில் நம்ம அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கரெக்டாக அது வரும்போது எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒன்றா சுற்றுது இது. ஓகே, டாச் பண்ணிடலாம். இது கொஞ்சம் பாருங்க ட்ரிக்கி. இப்படி நசுக்கி போதாமா. ஆல்ரைட், போயிடலாம். அவ்வளோதான், ஃபைன். இது மாதிரிங்க சைடு. ஆல்ரைட், போயிடலாம். ஃபைன் வேறு லெவல். ஸோ இதானா அந்த சர்க்கிள்? இல்லை, இது வந்த திசை மாதிரி இருக்கு. ஓகே, இதுவும் வந்த திசை. இங்கே தான் எங்கேயோ அது இருக்கு. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சுல. வேறு ஏதாவது பசில் இருக்கா என்ன? வேறு எதுவும் இருக்காது. ஓகே கைஸ், நம்ம பால்கனிக்கு போயிடலாம். மேலே ஏறி போயிடலாம். ஸோ மேலே ஏறி போனால் தான் அந்த 3வது ரிங்கை வந்து நம்ம வின்ஸ் ஆஃப் ஹெல்லா ஏதோ ஒன்று அதை வச்சு யூஸ் பண்ணி பசில் ஓப்பன் பண்ண முடியும்.
நல்ல வேலை கீழே விழுந்துருப்போம் கைஸ். ஓகே குட் டச்சு. வந்துட்டானுங்க ட்ராகர்ஸ். ஆல்ரைட் என்னோட 10 வண்டி தான். என்னடா நீ மட்டும் தான் 10 போவியா? இந்த வாங்கிக்கோ. வேற லெவல் போடு. மிஸ் ஆகுறான். ஓ ஓகே போட்டு பொழந்துட வண்டி தான், வேற வழி இல்லை. உல்ஃப் விட்டாச்சு. இந்த வாங்கிக்கோ. ஏன்னா ப்ளூ கலரில் உல்ஃப் வருது, நம்ம மஞ்சள் கலரில் மாற்றிடலாம். ஓகே மஞ்சள் கலரில் மாற்றியாச்சு. வாங்கிக்கோ போடு. அவ்வளோதான் செத்துட்டான் போல. மை ஃபேவரட் ஷாட்ங்க அந்த ஸ்விங் ஷாட். L1 பாக்ஸில் இருக்குங்க. இது வந்து எல்லா காட் ஆஃப் வார்ஸ்லேயும் அந்த மாதிரி இருக்கும். மேலே 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 மேலே. ஓகே செத்தாச்சு. நைட் மேர் இன்னொருத்தர் இருக்கான். ஆல்ரைட் ஸோ எங்கே இருக்கான் அந்த நைட் மேர்? இங்கே இருக்கான் போடு. அவ்வளோதான் போட்டாச்சு. ஸோ இங்கேருந்து அந்த மூணாவது ரிங்கு தெரியும். இங்கே ஏதோ கீழே செயின் இருக்குது. ஓ கீழே போகிறது. ஓ இவன் பாருங்க. நீ எங்கேருந்துடா வந்த? ஓ அவ்வளோதான் ஸ்விங் ஷாட் வச்சாச்சு. அண்ட் அவன் செத்துட்டான். அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டு பொழந்தாச்சு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே செத்துட்டானுங்க. ஓகே ஸோ வந்து இது தள்ளி விட்டாச்சு. நம்ம கீழே போகலாம். வெயிட் பண்ணுங்க. ஸோ டியர் வந்து நிறைய பேர் வந்து அவனை அன்பால் நேசிச்சிருப்பாங்க. ஆனால் அவன் வந்து உண்மையிலேயே ஒரு முட்டாள் கிடையாது, வேற லெவலில் ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரியஸ் சொல்கிறாரு. ஓகே இங்கே ஏதோ போட்டிருக்கு. ஆல்ரைட் ஓகே புரிஞ்சு போச்சு. இப்போ மேலேருந்து எடுத்து கீழே வச்சு விட்டுறலாம். போடு. அவ்வளோதான் வச்சாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏன்னா மேலேருந்து நம்ம எடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன், அந்த டைமுக்கு வந்து அது கீழே போகிறக்குள்ளே இதாயிரும். ஸோ கீழே வச்சு விட்டோன்னா நம்ம வழக்க போல் கீழேருந்து போய் எடுத்துடலாம். மெமேர் கூட ரொம்ப புத்திசாலி தான் அப்படின்னு சொல்கிறோம். கைஸ் ஸோ 3வது பசில், அந்த 3வது ரிங்கை நம்ம வச்சு விட்டு எடுத்து விட்டுறலாம். அது பாருங்க கீழே வச்சாச்சு. அண்ட் அது நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே ஆல்ரைட் கரெக்டாக பிடிச்சிடலாம். வா வெளியே. ஓகே இங்கே தான். ஓடு. ஆல்ரைட் கடைசி பசில் அன்லாக். அவ்வளோதாங்க வேற லெவல். அன்லாக் பண்ணிட வேண்டிதான். ஓகே ரோன் ஸ்டோன் வந்து கீழே போகுது. இன்னும் பிடிச்சிருச்சு. அக்டோபர் சார் என்னது இது வந்து ஒரு ட்ராப்பு. போச்சுரா இந்த இடத்துக்கு வா, சீக்கிரம் வா. நான் எப்படி உங்களை வெளியே கொண்டு வர்றது? அந்த செவுத்துல இருக்கிற செயின்ஸ் எல்லாம் வந்து புல் பண்ணு அப்படின்றான். ஆனா 3 பேர் இருக்காங்க, நான் என்ன பண்றது? அட்ரியஸ் நீ வந்து கவனம் செலுத்து, உன்னால முடியும். ஓகே அதுதான் கொஸ்டின். அந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஓகே எது வந்து சன்னை சேஸ் பண்ணும், அது வந்து எல்லாமே அந்த 3ஐயும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அது போட்டிருக்கு அந்த மந்திர பவர். ஓகே சன் அந்த ரைட்டு, 3 அந்த லெஃப்ட், மிட்கார்டு வந்து மிடில். ஓகே மிடில் நம்ம போட்டுடலாம். ஸோ இதாங்க ரூட்டு. ஸோ வந்து அந்த மிட்கார்டு வந்து சென்டரில் இருக்கணும், அந்த மூன் சிம்பிள் மாதிரி இருக்க வந்து லெஃப்டில் இருக்கணும், அண்ட் சன் வந்து ரைட்டில் இருக்கணும். ஓகே இதேமாரி பண்ணிடலாம். ஓகே மிடில் வந்து கீழே இறங்காது, மிடில் வந்து நகரும். ஓகே சன்னை வந்து ரைட் பண்ணியாச்சு. மிட்கார்டு சென்டரில் கொண்டு வரணும். மிட்கார்டு கமான். மிடில் ஒன் கமான். ஆல்ரைட் ஓகே மறுபடியும் மிடில் பார்த்தீங்கன்னா சென்டரில் நிற்க மாட்டேங்குது, அது வாட்டி டக்குன்னு போகுது. ஓகே நம்மளுக்கு வர அந்த தண்ணி வேற மேலே வந்துருச்சுக்கு. ஓகே ரைட் மூன் மிட்கார்ட் சன். யோசி. ஓகே புரிஞ்சு போச்சு. ஓகே ஸோ சன்னு அண்ட் ஓகே மூணு மேலே தூக்கலாம். மேலே தூக்கி விட்டு மிட்டை வந்து சென்டரில் கொண்டு வரலாம். மிடில் வந்து சீக்கிரம் குவிக்லி. கமான். ஓகே இப்போ சன்னை மேலே தூக்கு. அவ்வளோதான் சன்னை மேலே தூக்கியாச்சு. முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் we did it. ஓடு சாதிச்சாச்சு. அவ்வளோதான் வேற லெவல், நம்ம சாதிச்சிட்டோம்ப்பா. ஓகே வேற லெவல் கெஸ். ஆனாலும் இது விட மாட்டேங்குது பிடிச்சிட்டுக்கு, அது வந்து நிப்பாட்ட மாட்டேங்குது.
அந்த செயின் வந்து எதுக்கு வருது? ஓ மேலே பாருங்க. ஓ மை காட். ஸோ மேலேருந்து பெரிய ட்ராப்புங்க. இது வந்து வேற லெவலில் ஒரு ட்ராப் தான். இப்போ தான் புரியுது இந்த புதையல் எடுக்கும்போது ஏன் எல்லாரும் அப்படி செத்துருக்கானுங்கன்னு. டியர்ஸோட எல்லா ட்ராப்புங்க. நல்லவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது புதையல் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து சேரணும். அந்த செயினை எப்படியாவது நிப்பாட்டு எப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்றான். எதை பண்ணுறான் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றான். நைஃப் யூஸ் பண்ணி அதை நிப்பாட்ட முடியும் அப்படின்றான். வேற வழியே இல்லை. ஓ அட்ரீஸோட அம்மா கொடுத்த நைஃபு அதில் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டான். இது வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. இது வந்து வேலை செய்யணும். ஓ இது பிறகு வேலேருந்து இறங்கிருச்சு. ஆல்ரைட் செயின் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் எல்லாமே உடஞ்சிருச்சு. ஃபைன் வேற லெவல். கேட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஃபைனலி. அப்பாடா அந்த இது விட்டுருச்சு பாருங்க. இது எங்கேருந்து வந்துச்சு? இந்த லைட் ஆஃப் ஆல்ஃபைம்லேருந்து வந்த அந்த அக்டோபஸ் மாதிரி இருக்கும் செடி மாதிரி. எனக்கு புரியுது. நீ ஒரு நைஃபை இழந்துட்ட அப்படின்னு. பரவாயில்ல விடு. கேட்ட ஒரு மிதி பிரிச்சாம் பாருங்க. பறந்து போய் விழுந்துச்சு. ரைட் அது ஆல்மோஸ்ட் வந்து என்னை கொண்டிருக்கும். ஓகே அந்த பிரிட்ஜ் வந்து கீழே இறங்கிடுச்சு. கீழே போய் பார்ப்போம். டியர்ஸ் வந்து அந்த காட் டியர் வந்து என்ன வச்சிருக்காருன்னு போய் பார்ப்போம். ரைட் வரல கைஸ், லெட்ஸ் கோ. கீழே தான் போகணும். ஆனால் வேறு வழி இல்லை. கீழே இறங்கி என்னன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் கைஸ். அங்கே தான் இருக்குது. அது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. டே பாய் இந்தா கத்தி இருந்தால் தான் அது ஓப்பன் பண்ண முடியும். ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அது ஓப்பன் ஆயிரும். நீ ஃபஸ்ட்டு பிறந்தப்போ நான் வந்து 2 ஆயுதம் பண்ணேன். ஒன்று வந்து என்னோட கையால் செஞ்சது இந்த லேண்டில் இருந்து, இன்னொன்று வந்து உனக்காக செஞ்சது. நீ எப்போ ரெடியாக அதாவது தயாராக இருந்தீன்னா உனக்கு நான் அது கொடுக்கலான் இருந்தேன். இந்த நாள் தான் அந்த நாள். நீ ரெடி ஆயிட்ட. இப்போது நீ வந்து ஒரு போர் வீரன் ஆயிட்ட. ஸோ நான் வந்து ஒரு மனிதனா உங்களை மாதிரியா? இல்லை, நம்ம வந்து மனிதர்கள் கிடையாது. நம்ம அதுக்கும் மேலே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது கடமை அதெல்லாம் வந்து வேற லெவலில் ரொம்ப முக்கியம், ரொம்ப பெருசு. நீ வந்து எனக்கும் மேலே, நீ வந்து என்னையோட பெட்டராக இருக்கணும், என்னையோட ரொம்ப சிறந்தவன். நீ உனக்கு புரிஞ்சா? நீ வந்து வாய் திறந்து சொல்லு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு நல்ல சிறந்த கடவுளாக இருப்பேன். எந்த பொருளை கூட நீ வந்து வேற லெவலில் சக்தி வாய்ந்ததா ஆக்கலாம். ஸோ அந்த உண்மையான சக்தி வந்து எங்கேருந்து வருதுன்னா உன்னோட இதயத்துலேருந்து, உன்னோட மூளையிலேருந்து தான் வருது. அதை வந்து நீ வந்து செல்ஃபாக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீ உண்மையான ஒரு கடவுளாக மாற முடியும். அதை மட்டும் நான் மறந்துடாத, என்றைக்குமே நீ மறந்துடாத. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. புரிஞ்சிச்சா? வா நம்ம போகலாம். ஓகே ஸோ அந்த நைஃபை வச்சு அன்லாக் பண்ண முடியும். அவ்வளோதாங்க. நைஃபை வச்சு அது வந்து அவன் ஒரு மந்திரம் சொன்னான்னா அது அன்லாக் ஆயிரும் கைஸ். ரைட் அந்த ஸ்டோன் கிடச்சிச்சு நினைக்கிறேன். ஆனால் இது ஆக மாட்டேங்குது. எம்டி இது பிளாங்க்கு. இல்லை இவன் கையில் அட்ரீஸ் கையில் மட்டும்தான் அது ஆகும் போல. ஓ அந்த ஸ்டோனோட பவர் பாருங்க அவனுக்குள்ளே போகுது. ஓ இவன் ஒரு காடுங்க. லோக்கி தானே இவன். நீ அதை பார்த்தியா? ஓகே அதை போட்டு பொழந்துரு. மண்டைக்கு நேராக குறிய வச்சிரு. ஓகே இது எடுக்கிறதுக்குள்ள வந்து அடிச்சிட்டான்டா. ஓகே மண்டைக்கு நேராக குறி வைக்கணும். இந்த வாங்கிக்கோ போடு. வேற லெவல். இந்த வாங்கிக்கோ. ஆல்ரைட் ஓகே பின்னாடி ஒருத்தருக்காங்க 2 பேர். இந்தா முதுகு மாத்து. அவ்வளோதான் போடு. அதோட பிளட் பாருங்க வேற லெவல். அது செத்துருச்சு. ஒரே அடி தான் போடு. அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. 2வது முடிஞ்சு. ஓ ஐஸு ஃபயரும் 2 ஜெயின்ஸும் வந்தானுங்க பாருங்க. சாமி போடு. ரொம்ப பெருசாக இருந்தானுங்க. ஆல்ரைட் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெவி ரூனிக் அட்டாக் கிடச்சிருச்சு. அதையும் வச்சிடலாம். டாட்டரஸ் ரேஞ்ச். ஓகே டாட்டரஸ் ரேஞ்சுங்க. டாட்டரஸ்ன்னு சொல்லும் போது தான் காட் ஆஃப் வார் 3யோட ஞாபகம் வருது. டாட்டரஸ் இடத்துல போய் நம்ம சண்டை போட்டதெல்லாம் ஞாபகம் வருது. ஆல்ரைட் கைஸ் வேற லெவல் அப்டேட் பண்ணியாச்சு. கேஆஸ் ஃப்ளேம். ஓகே ஒரு ஸ்டோன் ஒன்று கிடச்சிருக்கு. டெஸ்ட் பண்ணாமல் இருந்தா எப்படி? டெஸ்ட் பண்ணிடலாமா?
இருங்க, இதெல்லாம் நம்ம பொறுக்கிட்டு வந்து அது எந்த மாதிரி ஒரு பவர்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ரைட், இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். ஓடு, வேற லெவல் ஸ்மாஷ். ஹேய், செம ஸ்மாஷுங்க. ஓகே, அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கோல்டு கலரில் இருந்துச்சு, இப்போ வந்து ஒயிட் கலரில் காம்பஸ் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற கிரேட்டஸ்ட் பசில் ஆஃப் ஆல் டைம், இந்த காட் ஆஃப் வார்லேயே இருக்கலே கிரேட்டஸ்ட் பசில்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்டோரி கேம்பெயினில் இது வந்து ஒரு கிரேட்டஸ்டான பசில். அதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னி வேறு ஏதாவது பசில் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சிடும் அது என்னென்னு. ஆல்ரைட் கைஸ், வாங்க நம்ம போயிடலாம். இது எந்த இடத்துக்கு கூட்டு போய் இப்போ போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே வந்தாச்சு. வேற என்ன? ஓகே, இங்கே ஏதோ கேட்குது, ஆப்ரேட் பண்ணணுமா என்ன? ரைட், ஆப்ரேட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, அது மேலே போக சொல்கிறான், லிஃப்ட் வந்து மேலே கொண்டு போக சொல்கிறான். ரைட், ஸோ லிஃப்ட் மேலே போகுது. ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதோ ஒன்று பெருத்தனமாக போட்டுக்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் வந்துட்டோம்னு நினைக்கிறேன், கடைசிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கேம் முடிய போதா? வேற லெவல் கைஸ், எல்லாமே முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு. உட்காரு அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல போறாரு போல. இது பேர் தான் லிமின் வைன் அப்படின்னு சொல்றான். இந்த வைன் வந்து நான் பிறந்த இடத்துல இருந்துச்சு, கிரீக் தேசத்துல இருந்துச்சு, கிரேக்க தேசத்துல இருந்துச்சு. நான் சின்ன வயசா இருக்கும்போது இது குடிச்சது. டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்கும்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் போல. லெம்னோஸ் அந்த வைன் பேரு. குடி, நம்ம பயணத்தோட முடிவு வரைக்கும். அழுகி போன முட்டைகள் மாதிரி ஒரு வாசம் வருது அப்படின்னா நல்லா தானே இருக்கும், நல்லா தானே இருக்கும். குடி. எப்படா இதெல்லாம் குடிக்கிறீங்க? அவன் குடிக்கிறான் பாருங்க, ஜாலியா உடச்சிட்டான். கிரியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபன்னி மூமெண்ட்லாம் பண்ணுறது நான் இப்போ தாங்க பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆல்ரைட், ஸோ லிட்டில் திங்ஸ், காட்ஸ்க்கும் சில ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் அப்பப்போ இருக்கும். அதைத்தான் இவனுங்க காட்டுறானுங்க போல். ஓகே, டாப் ஆஃப் த அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம், அந்த பிரிட்ஜு. தந்தை, நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்? மற்ற கடவுள்லாம் வந்து நம்மளை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் வந்து ஏன் எல்லா கடவுளையும் வந்து வெறுக்கிறீங்க? ஆனால் டியர் வந்து ஒரு நல்ல கடவுள் தானே, அதுவும் இல்லாமல் நீங்களும் ஒரு நல்ல கடவுள். ஆனால் யார் யார் ரொம்ப டிசர்விங்காக இருந்தாங்களோ அவங்கள தானே நீங்கள் கொலை பண்ணீங்க. கரெக்டாக சொன்னேன். யார் வந்து ஜட்ஜ் பண்ணுறது? அமைதியாரு, எங்களுக்கு தெரியும் எதுன்னு, நாங்கள் ரொம்பவே பெட்டர். ஸோ என்னப்பா, பாட்டில் வந்து சரக்கு உள்ள பொண்ணுன்னு ரொம்ப பேசுகிற போல. தயார் தானே? தயார், வா போகலாம். ஆல்ரைட் கைஸ், நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். அதாவது இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போதான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்த எபிசோட் வரைக்கும் பார்க்கலாம். அன்டில் தென், பாய்.